Peacemakers of Christo. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு பிள்ளையும் யாரெல்லாம் இறை அனுபவத்தை அடைந்தார்களோ, யாரெல்லாம் தேவனோடு ஒன்றித்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போல பிரதிபலித்தார்கள். We see in the Bible, all those who had God's experience, they all shined like a glittering star, a marvelous star. They were a great leaders. They were blessed abundantly. Until this day, their activities, their mission, their vision is seen as a wonderful one. It's a blessed one. தெய்வ பிள்ளைகளே, இதைதான் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1 - 28 முடிய சிறைப்பட்டிருந்த எசேக்கியேலுக்கு கேபார் நதி அண்டையில் தேவன் அருளிய அற்புதமான தரிசனத்தை விவரிக்கிறது. 4 ஜீவன்கள், சக்கரங்கள் மற்றும் அரியணையில் வீற்றிருக்கும் கர்த்தருடைய மகிமையை கண்டு அவர் முகங்குப்புற விழுந்து, இது தேவனுடைய உன்னதமான வல்லமை மற்றும் மகிமையை காட்டுகிறது. இப்ப தெய்வ பிள்ளைகளே, சிறைப்பட்டிருக்கிறான் எசேக்கியா. அப்ப நான் என்ன பண்ண போகிறேன் ஒண்ணுமே தெரியல. He is prisoned. He did not know what to do. He thought that his life is ended. அவர் நினைத்தார் அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. Everything is finished. Therefore, he is suffering in inner heart. He turned the suffering into prayer. அவன் மனதுக்குள்ளாய் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று மனதுக்குள்ளாய் என்ன செய்கின்றான்? அவன் கவலைப்படுகின்றான். அவன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கையிலே அந்த கவலைகளை எல்லாம் என்ன செய்கிறான்? அதை ஜெபங்களாக மாற்றுகின்றான். இன்னைக்கு நீயும் உன்னுடைய வாழ்க்கையில பல சோதனைகளையும் வேதனைகளையும் இல்ல துக்கங்களையும் இல்ல தோல்விகளையும் இல்ல நோய்களையும் சந்தித்து விட்டாய். அது இன்னைக்கு இருக்குது. It is there. Your suffering is there, your sickness is there, your failure is there. It is just coming around you. You are sinking into it. தெய்வ பிள்ளைகளே, இதுல இருந்து நான் எப்படி மீள வேண்டும்? இதுல இருந்து நான் எப்படி வெளியாக வேண்டும்? இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நீயா முயற்சி எடுத்தினா அது முடியாது தெய்வ பிள்ளைகளே, அது முடியாது. அப்ப அந்த கண்ணீர்களையும் அந்த முயற்சிகளையும் அந்த தவங்களையும் அந்த ஜபங்களையும் என்ன செய்ய வேண்டும்? நீ ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அது ஜபங்களாக இல்லை, உடைய ஆத்மாவாக அர்ப்பணிக்க வேண்டும். Understand the secret of God's experience. It's very important to have God's experience. தெய்வ பிள்ளைகளே, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே, எனக்கு காய்ச்சடிக்குது ஆண்டவரே சுகமாக்குங்கன்னா உன்னுடைய மைண்ட்ல என்ன வரும்? நமக்கு ஆண்டவர் சரியாக்கிறோம் 2 நாள் 3 நாள் ஆகும், மெதுவா ஆகும். அதுக்குள்ள ஒரு சோதனை வரும், கடவுள் நம்மளை சுகமாக்கல அப்படி என்று சோதனைகள் வரும். பட் இதையும் தாண்டி நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த காய்ச்சலை அப்படியே ஆத்மாட்ட ஒப்பு கொடுத்து அப்படியே சரணடைஞ்சிரு. உடலை பத்தி கவலைப்படாத, இந்த உடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியை பத்தி கவலைப்படாத. சாக போகிற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அறிவுகள் செத்து போயிரும். Brain is dead, body is also dead, but they will see. முழிச்சு பார்ப்பாங்க. தெய்வ பிள்ளைகளே, maybe you may have suffering, you may have sickness, you may have failures. Turn everything as prayer, not prayer but as prayer, and surrender that prayer to the soul, not your mouth, not your heart. Let the soul take the prayer to the Lord, and the Lord will bless you. The Lord will strengthen your soul, and you will become a mighty blessing. For example, if you have only fever, if I have fever, I pray to the Lord, Lord, remove the fever, remove the fever, remove the fear. And I take a tablet and everything I am taking. And after 2-3 days, it is automatically cleared. That should not be our prayer.
what I am guiding you, take the fever into soul, let the soul cry out to the Lord. அதுதான் தாவீது சொல்லுகிறார், my soul cries out to the Lord. என் ஆத்துமா ஆண்டவரிடம் அழுகின்றது, என் ஆத்துமா ஆண்டவரிடம் வாஞ்சையா இருக்கிறது. அப்ப நம்ம நிறைய ஆழமான செய்திகளை இன்னும் புரிஞ்சுக்கல தெய்வப்பிள்ளை. எது ஆழமான பக்தி, எது ஆழமான விசுவாசம் என்பதை நாம் இன்னும் புரிஞ்சுக்கல. மேலோட்டமா ஓடிட்டு இருக்கிறோம், மேலோட்டமா ஓடிட்டு இருக்கிறோம். Deeper we should go. We have not understood what is true faith. David cries out to the Lord, my soul glorifies the Lord. My soul glorifies the Lord. My soul cries out to the Lord. My soul rejoices in the Lord. என் ஆத்துமா ஆண்டவரில் களி கூறுகிறது, என் ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா தேவனிடத்தில் அழுகிறது. இதெல்லாம் யான் சொன்னாங்க? ஆத்துமா தெய்வ பிள்ளைகளை, ஆத்துமாவை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நாம இந்த உலகத்திலேயே நாம செய்யற ஜபங்கள் வேஸ்ட், நாம செய்யற வழிபாடுகள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஆத்துமா ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் கடவுள் இயேசுநாதர் கடைசியாக சொல்லுகிறார், தேவனே என் ஆத்துமாவை கையில் ஒப்படைக்கிறேன் அப்பா, I surrender my soul to you. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அத டீப்பரா போ. எங்க உன் சோல் இருக்கிறது? Where is your soul? Go deeper. உன் ஆத்மாவை கூப்பிடு, வெளியே கொண்டு வா. எப்ப நீ ஆத்மாவை உணர்கிற மனிதனாக மாறுகிறாயோ, you are the winner of this world. You are the winner of this universe. When you find out your soul and bring it out, you are the winner of this world. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி
வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.